போனது போனதாவே இருக்கட்டும். தலையை சுத்தி போட்டு கைவிட்டு போனதை திரும்பி பார்க்காதம்மா, பார்க்காத. அது தரித்திரம் தாயி, தரித்திரம். அப்படியே இங்க வைங்கம்மா. அக்கா அக்கா யாரோ வந்திருக்காங்க, வாயே. யாரா அக்கா இருக்கும்? வாக்கா. பார்த்து வைங்க. அரிசி, பருப்பு, மிளகா, இட்லி குண்டா. ஓ, ஆஹா, அடடா, என்ன வாசனை! தட்டிய தாண்டி வர்றதுக்குள்ளேயே குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதுமா. அப்ப இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். இதெல்லாம் உங்க வேலை தானா? அப்படியே பேச்சு மாத்துனா விட்டுருவேனா? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் மட்டுப்படலையே. ஆளு துணை இல்லாம தெருவுல நின்னவளுக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்திய. இதுக்கே நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்படி இருக்கேல்ல, எதுக்கு இம்பட்டு பொருளை கொண்டாந்து இறக்க சொல்லிருக்கிய? இதெல்லாம் எனக்கு தேவையா? எனக்கு தேவை உங்க அன்பு மட்டும்தான். இதெல்லாம் முதல்ல எடுத்துட்டு போக சொல்லுங்க. இத பாருதா, இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு நினைச்சியா? ஆமா, நீங்க தானே. வேற யார் எனக்கு செய்யறதுக்கு இருக்கா? அது கெட்டுச்சு போமா. இதெல்லாம் இந்த ஊர் ஆளுங்க இவங்களா விருப்பப்பட்டு உனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னய்யா, நான் சொல்றது சரிதானே? நாங்க தான் வாங்கிட்டு வந்தோம். நாங்க தான் வித்யாவுக்காக வாங்கிட்டு வந்தோம்யா. நாங்க தான் வாங்கிட்டு வந்தோம். நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் அவங்க எதுக்கு எனக்கு பண்ணணும்? அட என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சந்தேகமாவே கேட்டுக்கிட்டு இருக்க? நீ இந்த ஊர்க்காரங்களுக்கு பண்ணியிருக்கிற ஒத்தாசை கொஞ்சம் நஞ்சமா? அதான் உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதானே, வித்யாவுக்கு ஒண்ணுனா நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா? வித்யாவுக்கு ஒண்ணுனா விட்டுருவோம் ஐயா நாங்க. என்னென்னமோ சொல்லி என்னைய நம்ப வைக்க பாக்குறிய. சரி, இங்க உட்காருங்க, நான் எல்லாருக்கும் மோர் எடுத்துட்டு வரேன். சரி தாயி, உட்காருங்க தாத்தா. தாத்தா, எதுக்குமா உனக்கு சிரமம்? பரவாயில்ல தாத்தா. எடுத்துக்கோங்க. என்ன பேராண்டி, உனக்கு மோர் கொடுக்கலையா? இல்ல தாத்தா, அது கொடுத்தாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன், என்னாச்சு? அது அது இப்பதான் ஜூஸ் குடிச்சேன் தாத்தா, அதான் மோர் வேணான்னு சொல்லிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு இப்ப போட்ட மோரை குடிக்கிறது நல்லதா, இல்ல எப்பவோ டப்பால அடைச்சு விக்கிறது குடிக்கிறது நல்லதா? பேராண்டி, இந்த காலத்து பசங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. வைங்க வைங்க, முடிஞ்சுச்சா? அவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் போடட்டா? போதும்டா. ஆஹா, அத்தா, உன் அத்தைக்காரி உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாளேங்கிற கவலையில நீ இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு விருந்த உன் கையால செய்ய சொன்ன. இந்த கிழவன் கேட்டேன்னு நீயும் முகம் சுழிக்காம தடபுடலா சமைச்சு போட்ட பாத்தியா? இதுவே உன் சந்தோஷத்துக்கான ஆரம்பம் தான். சரி சரி, நல்லா சாப்பிடுங்க.
பேராண்டி என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க? நல்லா அள்ளி சாப்பிடியா? சரி தாத்தா. டேய், இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணி தான் தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். லேண்ட் வேணும்ல. சாப்பிடு. அப்பா. ஆஹா, அடடடடா, பிரமாதம்மா. இப்படி ஒரு தலைவாழையில விருந்து சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு. ஏமா, இம்புட்டு ருசியா சமைச்ச உனக்கு வைரத்துல தான் மோதிரம் போடணும். அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. அமேசிங். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட், வேற லெவல். சான்ஸ்ல போங்க. அங்க சிட்டில வெஜ் நான்வெஜ்னு என்னென்னமோ போட்டு ஏமாத்திருக்கானுங்க. ரொம்ப திருப்தியா இருக்கு. வித்யா, போனது போனதாவே இருக்கட்டும். தலையை சுத்தி போட்டு தலையை சுத்தி போட்டு. இல்ல வித்யா. என்ன பண்ற? கைய விடு. வித்யா, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இத பாரு, அன்னைக்கு உன்னோட குடும்பத்தினாலதான் என் குடும்பம் நடுத்தெருக்கு வந்துச்சு. இன்னைக்கு உன்னாலதான் என் வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. அதனால என் பக்கத்திலே வராத, என்னை விட்டு தள்ளியே இரு. வித்யா, நீ கோயில சுத்தி வரலையாத்தா? இல்ல தாத்தா. சரி, தாத்தா உன்னை கூட்டு போறேன். தாத்தா, ஆ, நான் போய் வேண்டுதல நிறைவேற்றிட்டு வரேன். சரிதா, போய் நல்லபடியா சாமி குத்திட்டு வா தாயி. லக்ஷ்மி, தாத்தா கூடவே தான் இருக்கணும். வா. போயிட்டு வாங்க. வித்யா, வித்யா, ஒரு நிமிஷம். வித்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். போதும் ஜாமி, போதும். நீ பேசினது எல்லாம் போதும். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. வா வள்ளி. வித்யா, வித்யா, ஒரு நிமிஷம். வித்யா, ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேள. உன் கோவம் நியாயமானதுதான், புரியுது. என்னால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை. அதுன்னு தெரியுதுல. நீ இது வரைக்கும் பண்ண பிரச்சனை எல்லாம் பத்தாதா? இல்ல ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருக்கியா? இல்ல அதுக்குதான் என் பின்னாடி வரியா? வித்யா, சாரி வித்யா, நான் இதெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு நினைச்சு பார்க்கல. எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன், என் பின்னால வராத, என் வீட்டுக்கு வராதன்னு. ஒரு தடவையாச்சு காது கொடுத்து கேட்டிருக்கியா? நான் என்னதான் சொன்னாலும் உன் இஷ்டப்படி தானே நீ செஞ்சுக்கிட்டு இருந்த. வித்யா, நான் என்ன வித்யா பண்ணுவேன்? எல்லாமே தப்பாயிடுச்சு வித்யா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து லட்சுமி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போனாங்கல்ல, அவ எப்படி இருக்கான்னு பார்க்க தான் வித்யா அன்னைக்கு வந்தேன். ஆனா அதெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும், அதனால நீ இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல வித்யா. நான் தான் சொன்னேன்ல, இது பட்டணம் கிடையாது, கிராமம், தலையிலே அடிச்சுக்கிட்டேன். வித்யா, சாரி வித்யா, இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகணும் இப்பதான் புரியுது. என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை, என்னாலதான் நீ வீட்டை விட்டு வெளியில வந்தேன்னு யோசிச்சு யோசிச்சு நைட்டெல்லாம் என்னால தூங்க கூட முடியல. போதும் சஞ்சய், இதோட நிறுத்திக்கலாம். நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப யோசிச்சு பார்த்தா என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க பல பிரச்சனைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீதான் காரணமா இருக்க. இதுக்கு மேலேயும் பிரச்சனை வந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அதை தாங்கிக்கிற அளவுக்கு தெம்பு என் உடம்புலயும் இல்ல, என் மனசுலயும் இல்ல. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே நீயும் நானும் பழகிறது பேசுறது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்ல. நீ உன் வழியில போ, நான் என் வழியை பாத்துக்கிறேன். வித்யா, நான் பண்ணது தப்புதான், ஆனா அதை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட. சில தப்பெல்லாம் பண்ணா அதான் கடைசி வரைக்கும் நிக்கும். அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. இல்ல வித்யா, நான் வேணா சாமி, ஆளை விடு, நான் பாத்துக்கிடுறேன். ஆரம்பத்துல நீ ஊருக்கு வந்தப்போ
நான் அம்பிட்டு சந்தோஷப்பட்டேன். இப்போ உன்னைய பார்க்கவே எனக்கு எரிச்சலா தான் இருக்கு. வித்யா, எனக்கு உன் நிலைமை புரியுது. உன் இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். அதனாலதான் சொல்றேன், நான் ஏதாச்சும் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணி. போது நிறுத்து சஞ்சய். நான் இப்போ கோவில்ல நேர்த்திக்கடன் செய்ய வந்திருக்கேன். என்னை கொஞ்சம் அந்த வேலையை பார்க்க விடுறியா? இத கூட என்னை நிம்மதியா செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு போயிரு. வாடி போலாம். வித்யா, பாத்து. என்ன வித்யா இது? உடம்பு எப்படி குதிக்குது? காய்ச்சல் மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் சொல்லி எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? உடம்பு காட்டி கொடுத்துற வித்யா. என்ன கொதிக்குது தெரியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இரு வள்ளி. இப்ப இந்த ஜுரத்தோட இந்த வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணுமா வித்யா? இன்னொரு நாள் வச்சுக்கலாம்ல. எனக்கு ஜுரம் கிரோன்னு யாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத வள்ளி. இன்னைக்கு நான் வேண்டுதலை நிறைவேற்றி ஆகணும். வித்யா, பாத்து. ஒண்ணு இல்ல தாயி. நான் தான் சொன்னல வித்யா. இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்படுற. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. வித்யா. ஏ பாபி, பார்க்கவே பாவமா இருக்குடா. இப்படி உடம்ப வருத்திக்கிட்டு இந்த விடுதலை செஞ்சுதான் ஆகணுமா? மச்சான், அந்த ஃபீலிங் எல்லாம் வேற மச்சான். வேண்டுதலை நிறைவேற்றுறப்போ அது மனசுல ஒரு திருப்தி தரும் பாரு. அந்த திருப்திக்கு முன்னால இந்த உடம்பு வலிலாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுடா. டேய், என்னதான் இருந்தாலும் பாடி எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுடா. டூ மச்சா இல்ல? பாத்துரி. பரவாயில்ல. ரொம்ப கஷ்டப்படுற வித்யா. இப்பயே நிறுத்திடலாம். சொன்னா கேளு. இன்னொரு நாள் கூட பாத்துக்கிடலாம். வள்ளி, 100 குடம் ஊத்திட்டேன். இன்னும் 8 குடம் தானே. ஊத்தி முடிச்சிருவேன். ஐயா வந்துட்டேங்க. வாயா. அப்புறம் இயற்கை உரம் மூட்டையெல்லாம் வந்துச்சு, இறக்கி வச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேங்க. களத்து மூட்டில் தான் இறக்கி வச்சிருக்கேன். தேவைப்படும் போது எடுத்து. சரியா. நம்ம வித்யா புள்ள சாமிக்கு ஏதோ வேண்டி இருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கியா? வள்ளி, 106வது குடம். இன்னும் 2 குடம் தான். சரி வா. இங்கே இரு. சரி. வேணாம், சொன்னா கேளு வித்யா. ஒண்ணும் இல்ல வள்ளி. வித்யா பாத்து. பாத்து. இல்ல இல்ல, நான் எடுத்துட்டு வரேன். நானே கொண்டு போறேன். தாத்தா, அக்கா, தாத்தா. என்னம்மா? உட்காரு. ஏத்தா,
ஏன் இப்படியாச்சு? நல்லா ஆடி ஓடி திரிஞ்ச போல இப்படி மயக்கம் பிடிச்சி விழுற ஆள் இல்லையே. இந்த ஊர்லயே ஒத்தையா நின்னு அம்புட்டு சொல்லியும் பாக்குறாள் தானே. இன்னைக்கு வித்யாக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. என்னது, உடம்பு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? காய்ச்சல்யா, உடம்பு பயங்கரமா கொதிக்குது. காய்ச்சலா? ஏமா, இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நானே வேண்டுதல் வேணாம்ட்டு தான் சொன்னேன். வித்யா தான் இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்ன தடுத்துட்டா. ஐயா, இந்த குடத்தை ஊத்திட்டா 108 குடம் முடியறதுக்கு இன்னும் ஒரு குடம் தான் பாக்கி இருக்கு. என்னையா பண்றது? பூசாரி, உள்ள பாவம் மயக்கமா கிடக்கு. இதுக்கு மேல ஒரு குடம் கூட இதால தூக்கி சுமக்க முடியாது. விடுங்க, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஐயா, நீங்க சொல்றதும் சரிதான். 108வது குடத்துக்கு அம்மன் சன்னதிய 3 தடவை சுத்திட்டு வந்து அப்புறம் தான் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். வித்யா இப்ப இருக்க நிலைமையில அப்படிலாம் பண்ண முடியாது போல இருக்கேயா. ரொம்ப கஷ்டம்தான். இல்ல, என்னால பண்ண முடியும். நான் இன்னைக்கு என் வேண்டுதலை முடிச்சாகணும். ஆத்தா, வேண்டாத்தா, சொன்ன கேளு. உனக்கு தான் உடம்புக்கு முடியலல்ல. உன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஊத்திக்குவோம். இல்ல தாத்தா, ஏதோ லேசா மயக்கம் வந்துருச்சு. அதுக்கு என்னையா பண்ண முடியும்? வித்யா, என்ன வித்யா அது? அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே. அதா, சொன்ன கேளு. இல்ல தாத்தா, இல்லையா, இந்த வேண்டுதலை இன்னைக்கே நிறைவேற்றி ஆகணும். என்னம்மா? என்னடா இது? ஏன் நாம என்னடா பண்றது? இல்ல வித்யா, நானே போய்க்கிறேன். நான் சொன்ன கேட்கவா போறல? சரி வா, நானே போயிடுறேன், விடு. வித்யா, வித்யா, பாத்து. வித்யா, வித்யா, நூத்தி 8வது குடத்துக்கு அம்மன் சன்னதிய 3 தடவை சுத்திட்டு வந்து அப்புறம் தான் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். வாங்க. இங்க பாரு. போடி.
மெதுவா மெதுவா. கேர்ஃபுல் வித்யா. வித்யா கொடுத்த கொடு. ஐயா கொடுப்பா. இந்தாங்க பிடிங்க. அம்மா ஆத்தா மேல தண்ணிய ஊத்துமா. பாத்து வித்யா. ஐயா ஆ, உங்க பேத்தியோட வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். வித்யா இங்கிட்டு வாமா, நான் தீவாரணை காமிச்சிடுறேன். ஏய், வித்யா வித்யா வித்யா